இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் மாடல் வந்து என்டார்க் 125. இதுல மொத்தம் 5 வேரியன்ட் இருக்கு. என்டார்க் 125 ரேஸ் எடிஷன், ஸ்குவாட் எடிஷன், எக்ஸ்டி, எக்ஸ்3. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வேரியன்ட் வந்து என்டார்க் பேஸ் எடிஷன் பார்க்க போறோம். இதுல வந்து எல்இடி லைட் கொடுத்துருவாங்க, டி ஷேப்ல இருக்கும். டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து டியூப்லெஸ் டயர் 100/80 வரும். அலாய் வீல் வந்து 12 இன்ச்சஸ் டைமண்ட் கட் அலாய் வந்துடும். இது டிஸ்க் வந்து 220 mm. இது வந்துடும். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்துடும் ஃப்ரண்ட்ல. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 155 mm வந்துடும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். இதுல வந்து பாஸ் லைட் வந்துடும், இல்ல இண்டிகேட்டர் இது வந்துடும், பஸ்ஸர் இங்க வந்துடும். அதுக்கப்புறம் இதுல வந்து செல்ஃப் ஸ்டார்ட், ஹசார்ட் லைட் வந்துடும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லா டிஜிட்டல் வந்துடும். அதுக்கப்புறம் 2 மூட் உண்டு, டைமிங் ஆப்ஷன் உண்டு, எவ்வளவு கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி பாத்துக்கலாம். ஃபியூயல் கெப்பாசிட்டி எல்லாம் பாத்துக்கலாம். ஹெல்மெட் நோட்டிபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 150 mm வந்துடும். இன்ஜின் வந்து சென்டர் ஆஃப் பாடியில இருக்கும். இன்ஜினோட பவர் வந்து 7.0 கிலோவாட் அட் 7000 RPM வந்துடும். டார்க் வந்து 10.6 நானோமீட்டர் அட் 7000 RPM வந்துடும். இன்ஜின் சைட் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ரைட் சைட்ல வரும். ஈஸி டு சென்டர் ஸ்டாண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பேக் டயர் வந்து டியூப்லெஸ் டயர் 110/80 வரும் டயர் சைஸ். பேக் சஸ்பென்ஷன் வந்து காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூயல் டேங்க் வந்து பேக் சைட்ல வரும். ஃபியூயலோட கெப்பாசிட்டி வந்து 5.8 லிட்டர் வரும். சீட் வந்து சீட்டோட சைஸ் வந்து 1861 mm வந்துடும். சீட் ஸ்டோரேஜ் வந்து 20 liters வந்துடும். உள்ளேயும் உங்களுக்கு சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இது டெயில் அவங்க இல்லை சொல்லிட்டேன், சீட் லென்த் வரைக்கும் சொல்லிட்டேன், அவ்வளோதான். வண்டியோட பாடி வந்து ஃபைபர் பாடி வந்துடும். உங்களுக்கு இது வெயிட் வந்து 111 kgs வரும். இதோட டாப் ஸ்பீட் வந்து 90. இதோட மைலேஜ் வந்து லோக்கல்ல 45 கிடைக்கும், அவுட்டர்ல 50 வரைக்கும் சாலிடா கிடைக்கும்.